ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரா ஜம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ பேரா ஜம்பிள்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி நம்ம டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம பேர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கன் ஃபஸ்ட்டு எத்தனை சென்டென்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஏபிசிடி அண்ட் இ. ஓகேவா? ஸோ டோட்டலாக எனக்கு 5 சென்டென்சஸ் இருக்குது. 1 2 3 4 5. ஸோ இந்த 5 சென்டென்ஸில் எது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தி அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் லாஸ்ட் வீக் அனௌன்ஸ்ட் தட் ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் would soon impose tariffs on the import of steel and aluminium into the US for an indefinite period of time. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, டேரிஃப்ஸை வந்து இம்போஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாப்பிக்கை பற்றி பேசியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தி யூரோப்பியன் யூனியன், ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் ஆஃப் தி US, has since owed to return the favor through retaliatory measures targeting American exporters. அப்போது இதிலிருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, மேலே என்ன பேசியிருக்காங்க, இந்த மாதிரி அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுறாரு, அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரியாக டேரிஃப்ஸை வந்து இம்போஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இதை வந்து ரியாக்ட் பண்ணுற விதமாக யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்டர்ஸை டார்கெட் பண்ணுற விதமாக இவங்க ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து எனக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சோன்னு என்ன தெரியுதுன்னா, ஏல வந்து என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கவுண்டர் மெஷர்ஸை வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏக்கு அப்புறம் தான் என்ன வரணும், பி வரணும் அப்படிங்கிற ஒரு பேரை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. எப்படின்னு சொல்லி புரிஞ்சுதா? ஏல வாசிச்சு பார்க்குறப்ப அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு, டேரிஃப்ஸை இம்போஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பியில் யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மெஷர்ஸை எடுக்க போகிறாங்க. யாருக்கு, அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்டர்ஸை டார்கெட் பண்ணுற விதமாக. அப்போ ஆப்வியஸ்லி ஏக்கு அப்புறம் தான் பி வரணும் அப்படிங்கிற ஒரு பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து பாருங்கள். ஆஃப்டர் ஆல் தே ஹேட் லேர்ன்ட் தேர் லெசன்ஸ் ஃப்ரம் தி குளோபல் ட்ரேட் வார் ஆஃப் த 1930s which deepened and prolonged the Great Depression. ஸோ இந்த சீல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிரேட் டெப்ரெஷனை பற்றியும் ஒரு இயரை பற்றியும் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். டீல the EU is expected to come out with a list of over 100 items. அப்போ பியில் என்ன பேசியிருந்தாங்க, பியில் வந்து யூரோப்பியன் யூனியன், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் ஆஃப் த US, has since vowed to return the favor through retaliatory measures targeting American exporters. அப்போ பியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்டர்ஸை டார்கெட் பண்ணுற விதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அகெயின் டீல என்ன பேசியிருக்கிறாங்க, EU, அந்த யூரோப்பியன் யூனியன் என்னெல்லாம் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அப்போது ஏபி ஒரு பேருன்றதை கண்டுபிடிச்சோம். கண்டிப்பாக பியோட கண்டினியூஷன் தான் டீன்றதையும் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சாச்சு. எப்படி, ஏல வந்து அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு கவுண்டர் மெஷர்ஸாக யூரோப்பியன் யூனியன் என்ன எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. டீயில் என்ன சொல்கிறாங்க, இந்த கவுண்டர் மெஷர்ஸில் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு டீயில் பேசியிருக்கிறாங்க. ஸோ ஏபிடி இஸ் அ கண்டினியூஸ் பேர் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிறது 2 ஸ்டேட்மெண்ட் தான். அது எங்கே வரணும் அப்படிங்கிறத பார்த்தா மட்டும் போதும். மிச்சம் இருக்கிறது பாருங்கள். ஆஃப்டர் ஆல் தே ஹேட் லேர்ன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த தேன்றது யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். World leaders did well to avoid protectionist trade policies in the aftermath of the Great Recession of 2008. அப்போது 2008 கிரேட் ரெசெஷன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இங்கேயும் என்ன வந்திருக்கு, எனக்கு கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ எனக்கு சியும் இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இயும் எனக்கு பேரு. அப்போ இசி வருமா அல்லது சிஇ வருமா அப்படிங்கிறதா எனக்கு இப்போ இந்த இடத்துல கன்ஃபியூஷன். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, தேன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சியில். இந்த தேன்றது யாரை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஈல கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு லீடர்ஸை தான் இண்டிகேட் பண்ணுது. அப்போ வேர்ல்டு லீடர்ஸை இண்டிகேட் பண்ணுறதுனால ஃபார் ஷுர் எனக்கு என்ன வரணும், இ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரணும். அதை ஃபாலோ பண்ணி எனக்கு சி வரணும். அதுக்கப்புறமா ஏபிடி.
எதனால அப்படின்னா இயூசியும் எனக்கு பாஸ்ட்டில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. பட் ஏபிடி வந்து ப்ரெசண்ட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்போ முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. எப்படி இந்த கிரேட் டெப்ரெஷன் வந்துச்சு. ஸோ கிரேட் டெப்ரெஷன் வந்ததுனால ப்ரொடக்ஷனிஸ்ட் ட்ரேடு பாலிசிஸ் எதையுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி வேர்ல்டு லீடர்ஸ் முடிவு பண்ணாங்க. பட் இப்போ என்னாச்சு அப்படின்னா ட்ரம்ப் கொண்டு வராரு. ட்ரம்ப் கொண்டு வந்ததுனால இயூவும் என்ன பண்ணுறாங்க, அதை ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ எனக்கு ஃபார் ஷுர் வந்து எனக்கு பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஈயோட கண்டினியூஷன் தான் எனக்கு சி. அதுக்கப்புறமா இப்போ ப்ரெசென்ட்டில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஏபிடி. அப்போது என்னோட கரெக்ட் சீக்வென்ஸ் என்ன அப்படின்னா இசி ஏபிடி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா செகண்ட் செட் நமக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் செட் இது. ஸோ செகண்ட் செட் அப்படிங்கிறப்ப எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா? ABCDE அண்ட் எஃப் இருக்குது. ஓகேவா? ஸோ ABCDEF. ஸோ 6 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அகெயின் எப்படி நம்ம ரீட் பண்ணுறோம், எப்படி நம்ம பேர் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேசேஜில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, த பிரைம் மினிஸ்டர் ஹைதர் அல் அபாதி ஹூ லெட் தி விக்ட்ரி அலையன்ஸ் பட் ஆன் த கெயின்ஸ் த இராக் ஆர்மி மேட் அன்கிளியர் ஹிஸ் லீடர்ஷிப் இன் தி வார் அகெயின்ஸ்ட் த இஸ்லாமிக் ஸ்டேட் டு வின் பொலிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ சம்திங் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கலி ஏதோ பேசியிருக்கிறாங்க. இந்த மே 12 பார்லிமெண்ட்ரி ஓட் அகெயின் என்ன பண்ணுறாங்க, பார்லிமெண்ட்ரி ஓட்டை பற்றி பேசியிருக்கிறாங்க. சரி, ஓகே. ஃபார் தி அல்ஃபாத்திக் பிளாக் ஏ கோயலேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் அண்ட் லீடர்ஸ். ஸோ இந்த அல்ஃபாத்திக் பிளாக்குக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க, சியில் வந்து பேசியிருக்கிறாங்க. சரி, ஓகே. மிஸ்டர் சாதிர் ஆன் த அதர் சைடு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. சரி, ஓகே. அப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் யார் இருக்கா அப்படின்னா மிஸ்டர் சாதிர் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத டியில் பேசியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து இயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இராக்ஸ் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் மார்க் எ ரிமார்க்கபிள் கம்பேக் ஃபார் முக்தலா அல் ஷாதிர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹீஸ் த நேஷனலிஸ்ட் ஷியா கிளரிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. அப்போது இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட் ABCDEF இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் ரீட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு என்ன புரியுது, எல்லாமே எலெக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரியுது. அப்போ எலெக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா அதோடைய இன்ட்ரடக்ஷன் எனக்கு எங்கே கொடுத்துருக்குறாங்க, ஈல தான் கொடுத்துருக்குறாங்க. எப்படி, இந்த ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஈல தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபார் ஷூர் என்ன வரணும் அப்படின்னா தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருந்திருக்கணும். ஈல பாருங்கள் யாரை பற்றி பேசியிருக்காங்க, இந்த முக்ததா அல் ஷாதிரை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து பாருங்க ஈல ஹீ இஸ் த நேஷனலிஸ்ட் ஷியா கிளரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹீன்றது யார் இண்டிகேட் பண்ணுது, எஸ் ஆப்வியஸ்லி மேலே சொன்னால் அந்த முக்ததா அல் ஷாதிரை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ ஈல வந்து அந்த பேரை சொல்லியிருக்கிறாங்க. எஃப்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவர் யார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஃபார் ஷுர் ஈயை ஃபாலோ பண்ணி எனக்கு எஃப் வந்திருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது மேலே ஈல வந்து எதை பற்றி பேசியிருந்தாங்க, எலெக்ஷனோட இன்ட்ரொடக்ஷன் அதை பற்றி பேசியிருந்தாங்க. ஈரானில் நடந்த எலெக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. அகெயின் அதோடைய கண்டினியூஷன் எனக்கு எங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த பியில் மட்டும்தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இந்த மெயின் பிளாக் ஈராக் பார்லிமெண்ட்ரி ஓட் அப்படின்னு சொல்லி அகெயின் அந்த எலெக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இஎஃப் ஃபாலோ பண்ணி என்ன வந்திருக்கணும், எனக்கு பி தான் வந்துருக்கணும். அப்போது 3 ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பேர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இருக்கக்கூடிய 3. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய 3 பாருங்கள். ஏல என்ன பேசியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் ஹைதர் அல் அபாதியை பற்றி பேசியிருக்காங்க. சியில் பார்த்தோம் அப்படின்னா அல்ஃபாத்திக் பிளாக்கை பற்றி பேசியிருக்காங்க. டியில் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் சாதிர் ஆன் த அதர் சைடு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்போது எல்லாத்தையுமே அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கப்புறம் தான் ஆன் தி அதர் சைடு அப்படிங்கிற அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். அப்போது இந்த டீன்றது கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும் அப்படின்னா மேலே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம டியை வந்து அவங்க பேசியிருந்துருக்கணும். எதனால், இந்த ஆன் த அதர் சைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்ததுனால. அப்போ மேலே என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா. மேலே பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் ஹைதர் அல் அபாதி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, ஃபார் தி அல்ஃபாத்திக் பிளாக் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் பற்றி பேசியிருக்காங்க. ஆன் தி அதர் சைடு அப்படின்னு சொல்லி மிஸ்டர் சாதிரை வந்து லாஸ்ட்டாக பேசியிருக்காங்க. அப்போது லாஸ்ட்டாக பேசின அந்த ஆன் தி அதர் சைடு தான் எனக்கு என்ன வந்திருக்கணும், லாஸ்ட்டாக வந்திருக்கணும். ஏயை ஃபாலோ பண்ணி எனக்கு சி வந்திருந்துருக்கணும். எப்படி, ஏல தான் என்ன பேசியிருக்கிறாங்க,
பிரைம் மினிஸ்டர் ஹைதர் அல் அபாதி வந்து இந்த மாதிரி வந்திருக்கிறாரு, விக்டரி அலையன்ஸ்லேருந்து வந்தார், இவர் இந்த மாதிரி வின் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பேசேஜ் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் கூட, ஒரு மாதிரி பொலிட்டிக்கலாக இருந்தாலும் கூட, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டோரி பேஸ்டாக தான் இருக்குது. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரடக்ஷன் வந்து எனக்கு எங்கே தான் இருக்குது அப்படின்னா ஈல மட்டும்தான் இருக்குது. ஈயோட கண்டினியூஷன் தான் எனக்கு பி. பட் நடுவில் எதனால் இந்த எஃப் வந்துச்சுன்னா, ஈல சொல்லப்பட்ட அந்த பர்சனோட ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து எனக்கு எங்கே இருந்துச்சுன்னா இந்த எஃப்ல இருந்துச்சு. அதனால ஈக்கும் பிக்கும் நடுவில் நம்ம எஃப்ஐ போட்டாச்சு. இந்த ஒரு பேரை ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் தி அதர் சைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன் தி அதர் சைடு அப்படின்னா எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அது எனக்கு ஃபார் ஷுர் லாஸ்ட் தான் வந்திருந்துருக்கணும். அப்போ நடுவில் இருக்கக்கூடியது ஏசி மட்டும்தான். அதை வாசிட்டு பார்த்தாலும் இதில் தான் எனக்கு ஃபுல் நேமை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சி வந்து ஏயோட கண்டினியூஷனாக எனக்கு இருக்குது. ஸோ EFBACD இஸ் மை கரெக்ட் சீக்வன்ஸ். ஓகேவா? அப்போது in this particular video we have solved டூ செட்ஸ். ஓகேவா? 2 sets ஆஃப் பேராஜம்பிள்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணோம். ரெண்டுமே எப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் கூட ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.